ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். எலி ஏண்டா அம்மனத்தோடுதுன்னு பார்த்தா, இந்த தமிழக வெற்றி கழகம் சமீபத்துல சென்னை மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம் நடத்துச்சு இல்லைங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம். இந்த செயல் வீரர் கூட்டத்துல இந்த மொழிப்போருக்கு உயிர் நீத்தவங்களுக்கு விஜய் வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துறார். அதற்கு அடுத்தது வந்தா இவங்க கட்சியில கொள்கை வீரர்களா வச்சிருக்காங்க இல்லையா 5 பேர்த்த, பெரியார், காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மீதி வந்து வேலு நாச்சியார், அஞ்சலை, இவங்க 5 பேருக்கு தான் கட்சியில கொள்கை பிடிப்பா வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து படத்தை வச்சிருக்காங்க. அஞ்சலி செலுத்திட்டோம். இன்னைக்கு என்ன புதுசா வேத்து வடிது விஜய்க்கு வந்து அஞ்சலி செலுத்தணும்னு? மொழிப்போர் நடந்ததுக்கு இதுக்கு எதுக்கு அஞ்சலி செலுத்துறான்னு சொன்னா, சிவகார்த்திகேயன் நடித்த படம் பராசக்தி வந்தது இல்லைங்களா? அந்த படம் முழுக்க முழுக்க மொழிப்போரை பத்தி நடந்த படம். இந்த மொழிப்போர் படம், பராசக்தி படம், ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கு போட்டி. ஆனா ஜனநாயகன் முடக்கப்பட்டது, பராசக்தி ரிலீஸ் ஆகி இன்னும் ஓடிட்டு இருக்குது. இந்த பராசக்தி படத்துல முழுக்க முழுக்க மொழிப்போருக்காக போராட்டம் நடத்தின கதை தான் அத பராசக்தியின் விடம். மொழிப்போர் போராட்டம் எப்ப ஆரம்பிக்குது? 1937 ராஜகோபால் ஆச்சாரியார் சென்னை மாகாணத்துக்கு முதல்வர். அப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் உள்ளடக்கினதா சென்னை மாகாணம். அதுக்கு முதல்வராக இருக்கிறார். அப்போ இந்திய படிக்கணும்னு சொல்லி அவர் இப்ப எல்லா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. போடுறப்பதான் அது ஒரு போராட்டமா நடக்குது. 1938 பெரும் போராட்டமா நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தாளமுத்துங்கிறவரும் நடராஜர்களும் அதுக்காக 2 பேரும் உயிர் நீத்துறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால 1940 அப்ப காங்கிரஸ் கட்சி அப்ப கலைச்சிட்டாங்க. கலைக்கிறப்போ இங்கிலீஷ் நாட்டினுடைய, ஆங்கிலேய நாட்டினுடைய ஆளுநர் எர்கிசன்கிறவர் தான் வந்து இந்த திட்டத்தை அறவே நீக்கிறார். 1940 ஹிந்தி யாரும் படிக்க வேண்டியதில்லை திட்டத்தை நீக்கினவர் ஆங்கிலேயனுடைய ஆளுநர் எர்கிசன் தான் இந்த திட்டத்தை நீக்கிறார். இது அப்படியே கடப்பல போட்டாங்க. மீண்டும் 1965 காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல. அப்ப டெல்லியில பிரதமர் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ ஒரு சட்டத்தை போடுறாங்க, எல்லா மாகாணத்திலையும் வந்து ஹிந்தி கம்பல்சரியா படிக்கணும், இந்தியா முழுக்க படிக்கணும்னாங்க. எல்லா மாகாணமும் ஏனாதானதா இருந்தானா தமிழ்நாட்டில் இருந்த போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. கிட்டத்தட்ட அப்ப கல்லூரி மாணவர்களுக்கும் காவலர்களுக்கும் நடந்த போராட்டத்துல ஒரு 70 பேர் உயிர் நீத்தாங்க. ஒரு 70 பேர் உயிர் நீத்தாங்க. அதுல மிக முக்கியமாக பேசப்படுகின்றவர் யாருன்னு சொன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்க வந்த ஒரு மாணவன், சிவகங்கையை சேர்ந்த ஒரு மாணவன் ராஜேந்திரன்கிறவரு. அவர் தான் காவலர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்போ நெஞ்சு சட்டை பட்டனை கழட்டி காமிச்சு சுடுன்னு சொன்னாங்க. சுட்டு காவலர்களால் சுட்டு சொல்லப்பட்டார். அப்போ அது ஒரு 70 பேர், அவங்க காவலர்களும் பசங்க அடிச்சுல செத்தாங்க, மாணவர்களும் செத்தாங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க சிங்கார வேலை, நிறைய பேர் அந்த மாதிரி சத்தியமங்கலத்தில் இருக்கிற முத்து, பீளமேட்டில் இருக்கிறங்கிற முத்து, தமிழ்நாட்டுல செங்கல்பட்டு மாவட்டம், எல்லா மாவட்டத்திலையும் நிறைய பேர் இந்த மொழிப்போருக்காக போராடி உயிர் நீத்தாங்க. இப்போ மொழிப்போருக்கு உயிர் நீத்தவங்களை இப்ப செயல் வீரர்கள் கூட்டத்துல காமிக்க வேண்டிய அக்கு சென்ன விஜய் அவர்களுக்கு 41 பேர் கரூர்ல செத்தான். நீ அவன் படத்தை வச்சு அஞ்சலி செத்து கட்சிக்காக செத்தால் சொன்னா நீ கட்சிக்கு உழைச்சவனுக்கு மரியாதை கொடுக்கறான்னு அர்த்தம். நீ அரசியல் லாபத்துக்காக பராசக்தி படத்தை அவரை பின்னுக்கு தள்ளணும், அந்த படம் பார்த்து மக்கள் எல்லாரும் அந்த மொழிப்போருக்கு போராடுங்கிற நினைப்பில் இருக்கிற எல்லாம் எங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கறக்காக வேண்டிதான் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க மொழிப்போர் தியாகி உயிர் நீத்தம் படத்தை வச்சு நீங்க மொழிப்போருக்காக போடுறீங்க. நீங்க அதுக்கு தனியா ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லி இருக்கணும். ஆனா கூட்டம் போட்டு சொல்லாம உங்க செயல் வீரர் கூட்டத்துல 41 பேர் செத்ததுக்கு சொல்லிங்க, கூட்டத்துல இருக்கிற வரவேற்றிருப்பான். அப்ப 41 செத்தம் குடும்பத்தை நீங்க என்ன நினைச்சு பாத்தீங்க? நீங்க முதல்ல செயல் வீரர் கூட்டம் கூட்டுறீங்க. இன்னைக்கு தான் மேடையில எல்லாத்தையும் ஒரு 50-60 பேர்த்த மேடையில் ஏத்துறீங்க. இதுக்கு முன்ன அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கீழே நிக்க வச்சு மேல நின்று டிக்டேட்டர் மாதிரி ஒரு பேச்சை கொடுத்துட்டு விஜய் ஓடி போயிடுவாரு. 15 நிமிஷம் பேசிட்டு ஓடிடுவாரு. இன்னைக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுறாங்க. விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சாதாரணமாவே எல்லாம் விசில் எடுத்துக்கிட்டு சும்மா வாயில விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவங்க கட்சியில வந்து விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்க. அதனால விசில் எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த விசில் சத்தம் எங்க ஒழிச்சிருக்கோன்னு சொன்னா,
இவர் பேசுறாரு இல்லையா, அநீதியை கண்டு நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், போராடுவேன், என்னை யாரும் பயப்படுத்த முடியாது, என்னை மிரட்டினா பயந்துக்க மாட்டேன்னு சொல்ற விஜய் இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலின்னு சொல்லி உங்க தொண்டனுக்கு போறா தெரியுமில்ல, என்ன பண்ணி இருக்கணும்? மொழிப்போர் போராட்டத்துக்கு உயிர் நீத்தான்ல, அதனால ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல 10-20 பேர் செத்துட்டு போராட்டம் நடத்தி இருந்தா உங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் உங்க கட்சியில் இருக்கிறலாம் வீராதி சீர சூரன்னு சொல்லலாம். இப்ப நீங்க என்ன நாஞ்சில் சம்பத் பேசுறாரு, இன்னொரு மொழிப்போர் ஏற்பட்டா இங்க தாவேக்க தொண்டர்கள்லாம் முன் வந்து நிப்பாங்க. ஏன்னா ஜனநாயக படம் வந்ததுக்கே நீங்க முன்னால வந்து நின்று ஒரு போராட்டம் நடத்தி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்த படத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னால முடியல, இன்னொரு மொழிப்போர் வந்தா நீங்க நெஞ்ச நிமித்திட்டு நிப்பீங்களா? எல்லாம் விசில் எடுத்து கையில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப விசில் சின்னம் கிடைத்ததுக்கு பிற்பாடு தமிழ்நாடு முழுக்க இந்த விசில் சத்தம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்றது யாரு? விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு என்னன்னு சொன்னா, இந்த காமராஜனுடைய பேத்தி வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப கர்ண கொடூரமா இருக்குது. இப்ப அவங்க போய் அந்த கட்சியில சேர்ந்து காமராஜர் படத்தை போட்டதுனால இவங்க வந்து கட்சியில் சேர்ந்துக்கிட்டு நாடு நாசாவ போச்சுன்னு சொல்லி சொன்னா, அப்ப உங்க தாத்தா ஆட்சியில் இருக்கிறப்ப நாட்டை நல்லா முன்னுக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனை எதுக்கு வருது? அவர் 9 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார் இல்லையா, அப்ப செஞ்சிருக்கணும். நீங்க சொல்லி இருக்கணும், அந்த கருத்தை சொல்ல, எங்க தாத்தா 9 ஆண்டு காலம் முதலமைச்சர் தான் திட்டத்தை கொண்டாந்தா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு சொல்லி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நாடு நாசமா போச்சுன்னு சொன்னா அப்ப தாத்தனுடைய பங்கும் அங்க காமராஜனுடைய பங்கும் அங்க இருக்குதா? காமராஜனுடைய பேத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நடந்தக்கூடியதெல்லாம் பேசியிருக்க கூடாது. கட்சியில சேருங்க, கட்சியினுடைய கொள்கையை சொல்லிட்டு இருப்பாங்க. நாடு என்னமோ பின்னோக்கி நிற்குன்னு சொல்றீங்க நீங்க. அப்ப வந்து காமராஜர் மோசமா ஆட்சி நடந்தாரா? காமராஜர் ஆட்சி ஒரு மாசமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்தா, அதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. இப்பெல்லாம் 2 கட்சி மாறி ஆட்சியாச்சு. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி நல்லா நடத்தி இருந்து எதுக்கு வருது? 67 பக்தவச்சலம் அப்ப எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அரிசி விலை என்னாச்சு, பருப்பு விலை என்னாச்சு, பக்தவச்சலம் என்னாச்சுன்னு போராட்டம் நடத்தினாங்க. அப்ப நீங்க திறம்பட காங்கிரஸ் ஆட்சி நடத்தி இருந்திருக்கணும். அப்ப யார் நடத்தி இருக்கணும்? உங்க தாத்தா நடத்தி இருக்கணும். காமராஜர் உங்க தாத்தா அப்ப கேப்லன்னு ஓடி போயிட்டாரப்பா. ஓடுறதுக்கு பின்னால பக்தவச்சலத்தை ஆட்சி கொடுத்தாங்க. பக்தவச்ச காங்கிரஸ் கட்சி குழியோண்டு போச்சு போட்டு போயிட்டாரு. காமராஜரே தோக்கடிக்கிறதுக்கு காரணம் யாரா இருந்தாங்க? பக்தவச்சலம் தான் காரணமா இருந்தார். பக்தவச்சலம் நாட்டை சீரா ஆண்டு இருந்தாராக்க காமராஜர் ஜெயிச்சிருப்பார். மீண்டும் காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துருக்கு. காமராஜர் போனதுக்கு பிற்பாடு நான் இன்னும் தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி கொண்டு வரேன், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும் இப்ப கூட வாயிலே பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இப்ப என்ன ஒரு கலவையா சொல்றாருன்னா, பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்குவாரா, காமராஜர் ஆட்சியும் கொண்டு வரா, அண்ணாவுடைய ஆட்சியும் கொண்டு வருவாரா, இல்ல அம்பேத்கரும் கொண்டு வரா? எவதெல்லாம் வந்து இந்த கட்டி கத்தி இந்த புலிசாதம் கலர்ற மாதிரிதான் இவங்கெல்லாம் கட்சியை பத்தி விஜய் சொல்லிட்டு உட்கார்ந்துறார். கட்சியினுடைய அரிச்சுவடி அரசியலை பத்தி தீவிரமாக நன்றாக படிச்சிருந்ததுன்னா தான் விஜய் அரசியல் பத்தி பேசியிருக்க வேண்டும். விஜய் அவர்கள் அரசியல் பேசுறதுக்கே லாயக்கு இல்லாதவன் தான். இப்போ நீங்க அண்ணா திமுக நம்பிக்கிட்டு இருந்தீங்க, எடப்பாடியார் நம்பிக்கிட்டு இருந்து எப்படியாவது கட்சிக்கு கூட்டணி வருவாரு, கூட்டணி வந்தா நம்ம கூட்டணி சேர்த்தலாம் நீங்க பகிரங்கமா அறி கொடுத்தவனே, ஏற்கனவே கட்சி நடத்த எவனாலும் உங்களுக்கு பின்னால வருவானா? கட்சி நடத்தவனுக்கு உங்க கட்சியினுடைய யோக்கியது என்னன்னு தெரியும். அதனால ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரல. நீங்களும் வளவிரிச்சு பார்த்தீங்க, கடை கொள்வார் இல்லை. நீங்க சொல்லி பார்த்தீங்க, நீங்க கட்சியில கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஒரு பிரதான கட்சி இருக்கிறதுக்கு நீங்க மறைமுகமா அழைப்பு கொடுத்து பார்த்தீங்க. அப்ப எடப்பாடியார் வந்து உங்களுக்கு வந்து பேசுனா சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க அப்பயே எடப்பாடியோட இணங்கி போயிருந்தாக்கா இன்னைக்கு நீங்க பாரதிய ஜனதாவுடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இடம் பெற்றதுன்னா உங்களுக்குன்னு சொல்லி சட்டசபை பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. உங்க கூட இருக்கானு பாத்தீங்களா? இப்ப 45% ஓட்டு வந்துருச்சுன்னு என்ன வேளாவிலியா பேசிட்டு இருக்கிறீங்க? இப்ப மொத்தம் இருக்கக்கூடிய 70% ஓட்டுல அண்ணா திமுக திராவிட 60% ஓட்டு வாங்கிக்கும். இதரக்கூடிய நாம் தமிழர் கட்சியில வாங்கிட்டு உங்களுக்கு முக்கிய போனா 10ல இருந்து 15. உங்க கட்சியில் இருக்கிறவனுக்கெல்லாம் பூத்துன்னா என்னன்னு தெரியுமா? பூத்து கமிட்டி 3 மாசத்துக்கு மேல கோயம்புத்தூர்ல ஓட்டு முக்குனாரு ஆதவ அர்ஜுன் அதெல்லாம் வாங்கி கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். ஒருத்தவங்க கூட அதை எடுத்துட்டு ஊருக்குள்ள வரவே இல்லை. இதுவரையிலுமே தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு தவேக்கா தொண்டனும் அந்த பூத் லிஸ்ட்ல கையில் எடுத்துக்கிட்டு எவன் ஓட்டு இருக்குதா இல்லையான்னு இதுவரை வரவே இல்லை. இன்னும் 1 மாசத்துல தேர்தல் அறிவிக்க போறாங்க. நீங்க இனிமேல் எடுத்து ஊர்ல எவன் இருக்கிறான் போறான்னு கண்டுபிடிச்சு ஓட்ட 2 திராவிட கட்சிகளுக்கு முன்னால நீங்க போட்டி போட்டு ஓட்ட கொண்டாந்து உங்களால போல் பண்ண முடியுமா? உங்களுக்கு விசில் அடிச்சுட்டு இருக்கிறவனை தவிர வேற எவனுமே கட்சியில் ஓட்டு போட தயாரா இல்லை. ஏதோ 1% ஓட்டு அண்ணா திமுக உங்களுக்கு போறக்கு தயாராக இருக்கு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சேரியில் இருக்கிறவங்க எல்லாம் தான் அதிகப்படியா எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதே இது விஜயகாந்துக்கு வந்தது. இப்ப விஜயகாந்த் மறைஞ்சிட்டார்.
இப்ப விஜயகாந்துக்கு பிரேமலதாவும் விஜயை நம்பித்தான் கெட்டு போயிட்டாங்க. விஜய் எப்படியாவது நம்மளை கட்சியில கூட்டு சேர்த்திக்குவாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி பிரேமலதாவும் எல்லா கட்சியும் புறந்தள்ளிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருது. இப்போ நீங்க தன்னந்தனி காட்டுல நடுக்காட்டுல திக்கு தெரியாத காட்டுல பிரேமலதா தள்ளிட்டாங்க. இப்போ விஜய்கிட்ட கூட்டணி போய் சேர்றதுக்கு எந்த கட்சிக்காரரும் போக தயாரா இல்லை. காங்கிரஸுக்கு என்னென்னமோ ஒரு குல்டா வேலையெல்லாம் பண்ணி காங்கிரஸுடைய இமேஜ் அப்படி இருக்கும் இப்படி இருக்குது, திமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டை எப்படியா பிரிக்கலாங்கிற பாக்குறதுக்கு ஒரு உல்டா வேலையை பண்ணி பார்த்தீங்க. அங்க உல்டா வேலை இல்லை. எடப்பாடி நீங்க நம்பி இருந்தீங்கன்னா கூட எடப்பாடி அவர்கள் உங்களுக்கு ஆதரவா கொடுத்து ஏதோ பேசுறதுக்கு தயாரா இருந்தார். நீங்க அண்ணாவில கொடி போட்டு இருக்கக்கூடிய கட்சி யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி நீ அயோக்கித்தனம்னு சொல்றைய, அந்த அயோக்கித்தனம் பண்ண கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் என்ன இதுக்காக உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? அப்ப நீங்க அவனை சேர்த்தாம இருந்து சொல்லி இருந்தீங்கன்னாக்கா நீங்க கட்சி நேர்மையா நடத்தலாம்னு சொல்லலாம். அப்ப செங்கோட்டை எந்த கட்சியில இருந்து வந்தாரு? அந்தாலும் எம்ஜிஆர் படத்தை எங்கேயும் சோப்புல வச்சிருக்கான், ஜெயலலிதா படத்தாலும் சோப்புல வச்சிருக்க. எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணணும்னா செங்கோட்டையை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலத்துல மந்திரி பதவி கொடுக்கவே இல்லை. நீங்க அண்ணா திமுகவை செங்கோட்டைன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்களே, ஊழல் பண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஆண்ட கட்சியும் அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு இருந்த கட்சியும் ஊழல் பண்ணுதுன்னு பேசுனீங்கன்னா செங்கோட்டையன் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கானா மானங்கட்டு கிடக்குறீங்கடா நீங்களா கட்சியில. அண்ணா திமுக இருந்துகிட்டு போய் ஒரு கொள்கையா இருந்து கேட்டா போய் அங்க போய் மானங்கட்டு மரியாதை கட்டு போய் கிடக்குறீங்க. உங்களை மேடையில வச்சுக்கிட்டா உங்க கட்சியை பத்தி திட்டான எதிர்த்து ஒரு மறுகுரல் கொடுக்கறதுக்கு யோக்கியதில்லை செங்கோட்டையனுக்கு. அங்க போய் வாயை திறந்துக்கிட்டு நமக்கு எதாவது எம்எல்ஏ கிடைக்கலாம், முதலமைச்சர் மந்திரி பதவி கிடைக்கலாம் போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை வச்சுக்கிட்டு உங்க கட்சி நிறுவனர் கட்சி அண்ணா திமுக திட்டிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க எந்திரிச்சு கொந்தளிச்சு வெளியே போயிருக்கணும், எங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அப்போ உங்க கட்சி தொண்டை எத்தனை பேர் அங்க இருந்தா எந்திரிச்சு கூட்டத்துல குரல் கொடுக்கறக்கு? எல்லா விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கதான் விசில் வச்சா செங்கோட்டைன்னு விசில் வாயில வச்சுக்கிட்டு உசு உசுன்னு அதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நீங்க 2026 செங்கோட்டையனுக்கு கெட சேர்றதே பெருசு. நீங்க தமிழ்நாட்டுல முக்கியமான நபர்கள் ஊருக்கு நல்லது செஞ்சனால கட்சியில சேர்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்சிக்கு ஒரு மரியாதை கிடைஞ்சிருக்கும். எல்லா அயோக்கியனை கொண்டு அண்ணா திமுக வயசானவனால அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்றீங்க. அந்த கட்சியில எல்லாம் நல்லவனா இருந்துருக்குல்ல, எல்லாம் நாதேரி பசங்களும் சேர்த்துக்கிட்டு இருக்கனாலதான் உங்க விஜய். நீங்க 2024 ஆட்சி இப்பதான் கஷ்டப்படுறீங்க. நீங்க இன்னும் சிபிஐ என்கொயரிக்கு ஜனநாயக படம் இனிமேல ஆட்சி அமைச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். 2026 விஜய் ஆட்சி அமைப்பது 100% முடியாது. இப்ப மொழிப்போர் நடத்தினது பராசக்திக்கு போட்டியாத்தான் நீங்க கூட்டத்தை வச்சு அந்த இடத்துல மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி இருக்கிறீங்க. பார்க்கலாம் 2026 இந்த 41 பேர் செத்த குடும்பத்தை பத்தி நீங்க ஒன்னும் பண்ணி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண போறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு ஈடு கொடுத்து பிரச்சாரம் பண்றதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.